ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சர்வைவர் த்ரில்லர் நம்ம அதை விளையாட போகிறோம். ஸ்பானு ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பரான ஸ்பானு. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தால் ஒரு வில்லேஜும் இருக்குது. சரி, இந்த வில்லேஜ்லேயே நம்ம கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு நம்ம அப்புறமா பிளைன்ஸ் தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு வீடு தந்தேன். அதில் எந்த லூட்டும் இல்லை. சரி, மேலே போய் அப்புறமா லூட் எடுக்கலாம்னு சொல்லி மேலே போ. அப்புறம் மேலே வந்த வீட்டில் ஒரு நல்ல லூட்டும் கிடச்சிச்சு. சரின்னு சொல்லி எல்லா இதையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த வீட்டுக்கு போனேன். ரெண்டுமே ஒரே வீடுன்னு தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருப்பேன். மேலே இருந்த அந்த ஷெல்ஃபை நான் எடுத்துக்கிட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் வில்லேஜில் விட்டுட்டு போயிட்டேன். இன்னொரு செஸ்ட்லையும் அதேமாரி நிறைய லூட் இருந்துச்சு. இந்த தடவை நிறைய ப்ரெட்டு கிடச்சிச்சு. அதை தான் நான் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ மேலே இந்த இடத்துக்கு நின்றுக்கிட்டு நிறைய லூட்டை அடிக்கலாம்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். இந்த வீட்டுக்குள்ளேயும் நிறைய ப்ரெட்டும் பொட்டேட்டோவும் நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த பேக்கையும் இங்கே இருக்கிற எல்லா கிராப்ஸையும் நான் எடுத்துக்கிட்டேன். யாருக்கிட்டையும் கேட்கவே இல்லையே, நான் பாட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். சரி, இங்கே ஒன்று பெருசாக நடமாட்டு இத்தையும் எடுத்துக்கலாமேன்னு சொல்லி நான் பார்த்துருந்தேன். சரி, அப்புறமா வரலான்னு சொல்லி இந்த பொட்டேட்டோவை எடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அங்கே தூரத்தில் ஒன்று தனியாக இருந்துச்சுன்னு சொல்லி இதையும் எடுத்துக்கலான்னு வந்தேன். இதையும் எடுத்துப்பேன். போய் தூங்கிட்டு அடுத்த நாள் இப்போது அவனை தான் போட்டு தள்ள வேண்டிய நேரம். இப்போ போட்டு தள்ள போகிறேன். இது அடிச்சிட்டோமே, என்னடா இன்னும் வரலைன்னு பார்த்தா அவன் அங்கேயே மாட்டிக்கின்னு இருந்தான். சரின்னு சொல்லி நான் கிட்ட போய் அடிக்கலான்னு சொல்லி போயிட்டேன்.
அடிக்க அவன் அடி வாங்கிக்கிட்டே இருந்தான். சரின்னு சொல்லி அவனை இங்கேயே வச்சு கதம் பண்ணிட்டேன். அப்புறமா நான் போட்டில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். இங்கே ஒரு ஷிப்ராக் இருந்துச்சு, அங்கேயே தூங்கி ஏந்து அதுக்குள்ளேயே இறங்கி லூட் எடுக்கலாம்னு சொல்லி நான் இறங்கிட்டேன். அப்புறம் நான் மேலே வரத்துக்குள்ளே சேர்த்துட்டேன். திரும்பவும் எல்லா லூட்டையும் நான் பெருக்கிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசித்து என் பேக்கில் ஒரு செஸ்ட் இருக்குமே, அதை வச்சு மொத்த பொருட்களையும் சேவ் பண்ணிவிட்டு அப்புறமா கீழே வச்சு மொத்த லூட்டையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போவேன். எனக்கு நிறைய டைமண்டு ப்ளஸ் அயன் எமரால்டு முதற்கொண்டு நிறைய கிடச்சி. மற்றதெல்லாம் தேடினேன், எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் அந்த டைமண்ட் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. எங்கே போச்சுன்னு தெரியல. நான் திரும்பவும் பிளைன்ஸ் தேடி போக ஆரம்பிச்சு. அப்புறம் இருட்டாச்சு, இந்த இடத்துலையே நம்ம தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தூங்கத்துக்கு போய்
சரி, அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்ட்டு சொல்லி நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, பாய் காய்ஸ்.